இல்லம் தேடி கல்வி தருவதாக கதையளக்கும் திமுக ஆட்சியில் 3 ஆண்டுகளாக அரசு வேளாண் கல்லூரி திருமண மண்டபத்தில் இயங்கி வருவதால் அவதியடைந்துள்ள மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கரூரில் அரசு வேளாண் கல்லூரி 3 ஆண்டுகளாக திருமண மண்டபத்தில் இயங்கி வரும் நிலையில் குடிநீர், போக்குவரத்து உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை என மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக பதிலளிப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆகையால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெற்றோர்களுடன் மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மக்கள் விரோத திமுக அரசு விவசாயிகளை வாட்டி வதைக்கும் நிலையில் தற்போது வேளாண் கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்தையும் பாழாக்கி வருவதாக பலரும் விமர்சித்து வருகின்றனர். எங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜே கிடையாது சார். நாங்கள் ஃபீல்டும் பார்த்ததில்லை சார். எப்போயாவது தான் சார் வெளியே போகிறோம். 5 நாள் போவோம் சார் செம்முக்கு. அதுவும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை சார். லேப் இல்லை சார், எதுவுமே இல்லை சார். எங்களுக்கு வேணும். ஆரோ கூட இல்லை சார் எங்கள் பாய்ஸ்க்கு. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறதுனால வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கோம் சார். எல்லாருக்கும் லெட்டர் எழுதி கொடுத்துட்டோம். இது வரைக்கும் ஒரு ஃபெசிலிட்டி கூட இல்லை. காலேஜ் எங்களை ஃபர்ஸ்ட் இயர் எங்களுக்கு முன்னாடி படிச்சாங்க, அவங்களை கோயம்புத்தூர் மாற்றிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களை எங்கேயும் மாற்றவும் இல்லை, எங்களுக்கான ஃபெசிலிட்டியும் இல்லை. அதை கேட்டால் கரெக்டான பதிலும் இல்லை. பண்ணித்தரேன் மட்டும்தான் சொல்றாரு. ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேரண்ட்ஸ் கேட்டால் பேரண்ட்ஸ்க்கு மரியாதையே கொடுக்காம பேசுறாங்க.